நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் இந்தியர்கள் உட்பட பல்வேறு வெளிநாட்டினர் சிக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் இந்தியர்கள் உட்பட பல்வேறு வெளிநாட்டினர் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் சுற்றுலா ஏஜென்சி வாரியாக வெளிநாட்டு பயணிகள் எண்ணிக்கையை நேபாள சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ளது. 105 இந்திய சுற்றுலா பயணிகள் சுற்றுலா ஏஜென்சி மூலம் வந்துள்ளதாக நேபாள சுற்றுலாத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் எந்த நாட்டினர் என்ற விவரம் கிடைக்கவில்லை எனவும் நேபாள சுற்றுலாத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் உள்ளார். கவியரசன், இந்த செய்தி குறித்த விரிவான தகவலை பகிருங்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக நம்ம இந்த செய்தியை பத்தி பேசும்போது இப்போ வரைக்கும் 57 தமிழர்கள் இருக்காங்க, சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த எண்ணிக்கை அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அதே மாதிரியே தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். 105 இந்தியர்கள் இந்த வெள்ளத்துல சிக்கி தவிப்பதாக, அதாவது இந்த வெள்ளம் காரணமான பாதிப்புல சிக்கி இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இதுல அவங்க நேபாளுடைய சுற்றுலாத்துறையே ஒரு அபிஷியல் நம்பர்ஸ் தர்றாங்க. அதுல இந்தியாவிலேருந்து 59 பேரும், ஆஸ்திரேலியால சேர்ந்த ஒருவரும், நெதர்லாந்தை சேர்ந்த ஒருவர், அது மட்டும் இல்ல இன்னொரு பக்கம் சொல்றாங்க லீஃப் ஹாலிடே அப்படின்னு, அதுல இருந்து ஒரு 46 பேர் இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இது மொத்தமா பார்க்கும்போது 59, 46, 105 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்தியர்கள் அங்க இருக்கக்கூடியவங்க 105 பேர். இதுல 50க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருப்பதும் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது இல்லாம கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னே தெரியல. ஆனா அவங்க இந்த ஏஜென்சி மூலமா, டிராவல் ஏஜென்சி மூலமா வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க எல்லாம் ஆனா எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அந்த இதுல பார்த்தோம்னா என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, 26 பேர் ஒரு டீமா வந்தவங்க. அதே மாதிரி இன்னொரு டீம்ல 77 பேரு, இன்னொரு டீம்ல 8 பேரு. இவங்க இல்லாம அமெரிக்காவை சேர்ந்த 3 பேரு, மலேசியாவை சேர்ந்த 17 பேர், 20 பேரு. அப்புறம் ஹிமாலயன் கிளாசியர்ல அங்க ஒரு 37 பேரு. இவங்க என்ஆர்ஐன்னு போட்டிருக்காங்க. அதை பத்தின தெளிவான விவரங்கள் இல்லை. மேலும் யூகேல இருந்து 12 பேர், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 4 பேர், ஒட்டு மொத்தமாக 291 பேர்னு சொல்லிட்டு அவங்க அந்த நம்பரை கொடுக்குறாங்க. அதாவது டோட்டல் டிராவலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 384 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சற்றேறக்குறைய 400 அப்படிங்கிற நம்பராக அது இருக்கிறது. அதுல வெளிநாட்டினர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 291 பேர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல எல்லாம் அவங்களுடைய நாட்டை சேர்ந்தவங்க, நேபாள சேர்ந்தவங்க காணாம போனதுன்னு 93 பேர் கொடுத்துருக்குறாங்க. இப்படி யார் யாரு எந்தெந்த டிராவல் ஏஜென்சி மூலமாக வந்தாங்க, அவங்க எல்லாம் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஆனா இப்ப நம்முடைய கவலை என்ன அப்படின்னா, இப்ப இந்த 105 பேரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கிடைக்குதா, மருத்துவம், உணவு, இந்த மாதிரி அத்தியாவசியமான தேவைகள்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அதே போல இங்க இந்தியால இருந்து போனவங்கல நிறைய பேர் ஆன்மீக யாத்திரையா தான் போயிருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் கொஞ்சம் வயசானவங்களா இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே அவங்களால இது போன்ற இயற்கை பேரிடர் காலத்தின் போது எப்படி அதை ஃபேஸ் பண்றது, அந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா சில பேருக்கு வியாதிகள் இருக்கலாம், அந்த கிளைமேட் ஒத்து வராம இருக்கலாம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதே போல அவங்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய மருந்துகள்லாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. எனவே அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறது தெரியல. நேபாளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, இது சடன்னு காலையில, அதாவது 8:30 மணிக்கு திடீர்னு வந்துருச்சு, எந்த விதமான அதற்கு முன்பு இது போல ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படிங்கிற அறிகுறி எதுவும் தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி ஏதாவது இருந்தா கூட நாங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிருந்திருப்போம். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு சிக்னலும் இல்லை. இப்ப நமக்கு பொதுவா தொடர்ந்து 2 நாள் மழை பெய்யுது, அதனால காட்டாற்று வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இல்ல பனிச்சிகரங்களா இருந்தா அங்க ஒரு பனிப்புயல் ஏற்பட்டு அது பனி சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம கணிக்க முடியும்.
ஆனா திடீர்னு வந்ததுனால எங்களால சுத்தமா கணிக்கவே முடியல. அதன் காரணமாக தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நேபாள் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இதுல இந்த நேஷனாலிட்டிஸ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க இல்லையா, அதுல சைனா என்ன பண்றாங்க, எங்க நாட்டை சேர்ந்தவங்களும் கூட அங்க போயிருக்கிறதா தகவல் வருது. எனவே எங்க நாட்டை சேர்ந்தவர்கள் கூட அங்க சிக்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த வெள்ளம் காரணமாக சைனா இது பண்ணிட்டு இருந்த அந்த போர்ட் அஃபெக்ட் ஆயிருக்குங்கிற தகவலும் வந்திருக்கிறது. நேபாள் பார்டர்ல அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் பாதிப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப இதுல என்னன்னா, இதுல யாரெல்லாம் கரெக்டா கேம்ப்ல இருக்காங்க, இல்ல யாரெல்லாம் மிஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்கெல்லாம் சுற்றுலா பயணிகள். ஆனா அந்த இடத்துல வசிச்சு வந்தவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னங்கிறது தெரியல. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த வெள்ளம் ஒரு மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம அச்சப்பட வேண்டி இருக்கு. பராசக்தி, தகவலுக்கு நன்றி கவியரசன். நேபாள நாட்டிற்கு சுற்றுலா சென்ற தமிழர்கள் 50க்கும் மேற்பட்டோர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழர்களை மீட்க உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தமிழர்கள் சென்ற 2 பேருந்துகள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 180030093793 என்ற இலவச உதவி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழர்களை மீட்க உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 180030093793 என்ற இலவச உதவி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழர்களை மீட்க உதவி எண்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நேபாள நாட்டிற்கு சுற்றுலா சென்ற தமிழர்கள் 50க்கும் மேற்பட்டோர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழர்களை மீட்க உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தமிழர்கள் சென்ற 2 பேருந்துகள் சிக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் இந்தியர்கள் உட்பட பல்வேறு வெளிநாட்டினர் மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் சுற்றுலா ஏஜென்சி வாரியாக வெளிநாட்டு பயணிகள் எண்ணிக்கையை நேபாள சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் 105 இந்தியர்கள் மாயமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 105 இந்திய சுற்றுலா பயணிகள் சுற்றுலா ஏஜென்சி மூலம் வந்துள்ளதாக நேபாள சுற்றுலாத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் எந்த நாட்டினர் என்ற விவரம் கிடைக்கவில்லை எனவும் நேபாள சுற்றுலாத்துறை விவரத்தை வெளியிட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் இந்தியர்கள் உட்பட பல்வேறு வெளிநாட்டினர் மாயமாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சுற்றுலா ஏஜென்சி வாரியாக வெளிநாட்டு பயணிகள் எண்ணிக்கையை நேபாள சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ளது. நூற்று 5 இந்திய சுற்றுலா பயணிகள் சுற்றுலா ஏஜென்சி மூலம் வந்துள்ளதாக நேபாள சுற்றுலாத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் எந்த நாட்டினர் என்ற விவரம் கிடைக்கவில்லை எனவும் நேபாள சுற்றுலாத்துறை தகவல் தெரிவித்துள்ளது.
நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் இந்தியர்கள் உட்பட பல்வேறு வெளிநாட்டினர் மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் சுற்றுலா ஏஜென்சி வாரியாக வெளிநாட்டு பயணிகள் எண்ணிக்கையை நேபாள சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் 105 இந்தியர்கள் மாயமாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 105 இந்திய சுற்றுலா பயணிகள் சுற்றுலா ஏஜென்சி மூலம் வந்துள்ளதாக நேபாள சுற்றுலாத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் எந்த நாட்டினர் என்ற விவரமும் கிடைக்கவில்லை என நேபாள சுற்றுலாத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் இந்தியர்கள் உட்பட பல்வேறு வெளிநாட்டினர் மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் சுற்றுலா ஏஜென்சி வாரியாக வெளிநாட்டு பயணிகள் எண்ணிக்கையை நேபாள சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ளது. 105 இந்தியர்கள் மாயமாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 105 இந்திய சுற்றுலா பயணிகள் சுற்றுலா ஏஜென்சி மூலம் வந்துள்ளதாக நேபாள சுற்றுலாத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்திலேருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். விபத்துனா இப்போ வாலிமர் நியூஸில் வந்து சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் விசாரணை பண்ணிட்டு டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம். நாங்கள் இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்லேருந்து போனவங்க மட்டும் எத்தனை டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சேஃபாக இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியான நியூஸ் வந்ததுமே நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்கேன். கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்திலேருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். விபத்துனா இப்போ வாலிமர் நியூஸில் வந்து சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் விசாரணை பண்ணிட்டு டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம்.